அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக்கி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினபுர தகவல் எண் 1041. தலைப்பு இறை தூதர்களை தொடர் 110. பண்பாடவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, சாலமோன் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகின்றோம். அவர்கள் அற்புதங்கள் பல வழங்கப்பட்ட, அரசாட்சி வழங்கப்பட்ட, உலகத்தில் எவருக்கும் வழங்காத அரசாட்சியும் படையும் வழங்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளிப்பதிலும் அவர்கள் வல்லவராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஞானத்தை அளவுக்கு அதிகமாகவே வழங்கியிருந்தார். தந்தையுடைய தீர்ப்புக்கு மாற்றாக அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. وَدَاوُدَ وَسُلَيْمَانَ إِذْ يَحْكُمَانِ فِي الْحَرْثِ إِذْ نَفَشَتْ فِيهِ غَنَمُ الْقَوْمِ وَكُنَّا لِحُكْمِهِمْ شَاهِدِينَ. அருட்பேட்டினை தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழங்கினோம். அவர்கள் இருவரும் ஒரு வயல் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்ததை நினைத்து பாரும். அந்த வயலிலோ இரவு நேரத்தில் மாற்றாரின் ஆடுகள் பரவலாக மேய்ந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தீர்ப்பை கவனித்துக் கொண்டிருந்ததாக சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அவ்வேளை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம். ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். இந்த நிகழ்வு தொடர்பாக எந்த ஒரு விவரமும் பைபிளில் இல்லை, யூத இலக்கியங்களிலும் இது தொடர்பாக எந்த ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. முஸ்லிம் விரிவுரையாளர்கள் இதற்கு கொடுத்துள்ள விளக்கம் என்னவெனில், ஒரு விவசாயியின் வயலுக்குள் இன்னொருவரின் ஆடுகள் இரவு நேரத்தில் நுழைந்து விட்டன. பாதிக்கப்பட்ட விவசாயி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வழக்கு தொடர்ந்தார். ஆடுகளுக்குரியவரிடமிருந்து ஆடுகளை பறித்து பயிர்களை இழந்த அந்த விவசாயியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு மாறுபட்ட கருத்தை எடுத்துரைத்தார்கள். ஆடுகளை மேய்ந்து அழித்துவிட்ட வயல் ஆடுகளுக்குரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் அதனை மீண்டும் உழுது பயிரிட்டு பராமரித்து வளர்த்து அறுவடைக்கு தயாரான அளவுக்கு ஆக்குகின்ற வரை ஆடுகள் அனைத்தும் வயலுக்குரியவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் அந்த ஆடுகளை பராமரித்து அதில் பால் கறந்து கொள்ளலாம் என்று கூறினார். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியதற்கு காரணம், இறைவன் அவருக்கு அது தொடர்பான தெளிவை தந்ததுதான் என்று இங்கு இறைவனை சுட்டி காட்டுகின்றார். இந்த வழக்கு தொடர்பான இந்த விவரங்கள் குரானிலும் இல்லை, நபிமொழிகளிலும் இல்லை. இந்த வழக்கு தொடர்பானவற்றை தெளிவுபடுத்துகின்ற விதத்தில் யாதொரு குறிப்பும் இல்லை. எனவே இது போன்ற வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு அடிப்படையாக கொள்ளத்தக்க இஸ்லாமிய சட்டம் இதுதான் என்றும் சொல்லிவிட முடியாது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழக்கு சம்பந்தமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுண்ணறிவை வழங்கி வஹீயை அறிவித்து இவ்வாறு செய்யுங்கள் என்று சொன்னான். ஆனாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய அந்த வழக்கிலே அவர்கள் தீர்ப்பளித்ததும் அல்லாஹுக்கு உகந்த தீர்ப்பாக இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு அல்லாஹுடைய புலப்பாடுக்கு அப்புறம், அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வாறு அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வழக்குகளில் தீர்ப்பளிக்கின்ற நீதி அரசர்
சரியான தீர்ப்பை தர வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கின்றார், முழுமையாக முயல்கின்றார். அவர் வழங்குகின்ற தீர்ப்பு சரியானதாக இருந்தால் அவருக்கு இரட்டை நன்மை கிடைக்கும். தீர்ப்பு தவறாகிவிட்டாலோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். சஹீஹுல் புகாரியிலே செய்தி இடம்பெற்றுள்ளது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீதி அரசர்கள் 3 வகையாவார்கள். அவர்கள் ஒருவர் மட்டுமே சுவனவாசி, மற்ற இருவரும் நரகத்திற்கு தள்ளப்படுவர். சுவனத்திற்கு போகின்ற நீதி அரசர் எத்தகையவர் எனில், சத்தியம் தெளிவானதும் அதற்கேற்ப தீர்ப்பு வழங்கிவிடுவார். ஆனால் ஒருவருக்கு சத்தியம் தெளிவாகிவிட்ட பிறகும் அதற்கு நேர்மாறாக தீர்ப்பு வழங்கினால் அவர் நரகவாசி ஆவார். இதே போன்று தீர்ப்பளிப்பதற்கு தேவையான அறிவு இல்லாமல் மக்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பு வழங்க முற்படுபவரும் நரகவாசி ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபூ தாவீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்வுகள் ஒவ்வொருவருடைய அறிவு திறனை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தது. அவர்கள் மனிதர்கள் தான், இறை தூதர்கள் என்றாலும் சகல ஞானமும் இறை செய்தியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அவர்கள் இறைமையுள்ளவர்கள் அல்ல. இறைவனுடைய பண்புகள் அவர்களுக்கு கிடையாது என்பதை எடுத்து காட்டுவதாகத்தான் இந்நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக இன்னும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.